எனக்கு ஒரு பெரிய இன்கம் கிடச்சிருக்கு. என்ன இன்கம்ன்றத பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,633 கிடச்சிருக்கு. பட் ஆனா எனக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணது மட்டும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேல வந்திருக்கு பாருங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரூ. 7 கிடச்சிருக்குங்க. வேற லெவல்ல. தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மல்கோபே ரீசார்ஜ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்கோபே ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ பழைய வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி அந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆக போகுது. ஓகேங்களா, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஒரு 40 பேருக்கு கீழே எனக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே ஒரு சந்தோஷம். பட் ஆனால் ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இந்த ஆப்பில் இன்னும் நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லிமிட்டட் ரீச் தான் மாற்றிட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீம் லெவல் இன்கம் வந்திருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் ரீசார்ஜ்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ்லாம் இந்த ஆப்பில் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மல்கோபே ரீசார்ஜ் ஆப் தான். இந்த டவுன்லோட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டவுன்லோட் லிங்க் மூலமா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் என்னால் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா என்னோட டீம் கீழே வரும்போது நான் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா, ஸோ இந்த ஆப் பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பில் மெயின் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ரீசார்ஜும் இருந்தது முன்னாடி. ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் ரீசார்ஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஷ் ரீசார்ஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% கொடுத்துருக்காங்க. மொபைல் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5% எப்பவும் போல தான். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8%, வோடஃபோன் பண்ணுறீங்கன்னா 7% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எப்பவும் போல் இருக்கிறது தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ இது முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 ரீசார்ஜ் தான் பண்ண முடியுன்ற மாதிரி லிமிட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு நாளைக்கு 2 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அந்த 2வதுலேருந்து 3வது நீங்கள் ரீசார்ஜ் போகிறீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. இப்போ தான் இது புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ரெகுலர் கேஷ்பேக் வந்துட்டுருக்கு. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கே வர்றதில்லை அப்படின்னு நான் கேட்கும்போது, நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவர் வந்து இது வரைக்கும் எந்த பர்சனையும் நான் இன்வைட் பண்ணதில்லை, ஒன்லி ரீசார்ஜுக்கு மட்டும் தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட்டும் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 ரீசார்ஜ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மந்த்லி ரீசார்ஜ் லிமிட்டு 5,000ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரே நாளில் நிறைய ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டும் செட் பண்ணிட்டாங்க, அதேமாதிரி மந்த்லி லிமிட்டும் செட் பண்ணிட்டாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 5,000 லிமிட் மந்த்லி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது இன்வைட் பண்ணணும் மந்த்லி ஒரு பர்சனாவது அட்லீஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டு நிறைய வாட்டி லாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, அதேமாதிரி வந்து கம்ப்ளைண்ட் எதாவது பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மேலே கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேலே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ டிக்கெட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ரைஸ் டிக்கெட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்கும். இன்கேஸ் உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் இன்வைட் பண்ணால் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் என்கொயரி போட்டுக்கோங்க. ஸோ இல்லைனா பேங்க் டீட்டெயில் வேணாம், ஜென்ரல் என்கொயரி போட்டுட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் லாக்டு அப்படின்னு போடுங்க. இல்லை உங்களுக்கு ரீசார்ஜ் சம்மந்தப்பட்ட ஏதாவது இஷ்யூனா, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க ஆனால் கேஷ்பேக் வரல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டில் ஏதாவது இஷ்யூ கிளைம் பண்ண முடியல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வித்ட்ரா பண்ண முடியல, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் இந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் ஒரு 2-3 லைனுக்கு உங்களுக்கு டீப்பாக ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அட்டாச் ப்ரூஃப், நீங்கள் ரீசார்ஜ் பண்ண இஷ்யூ எரரா இல்லை வேறு என்ன இஷ்யூன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபை ஆகிடும். ஸோ நான் நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கேஷ்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதேமாதிரி எல்லாமே நான் சரி பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்கோபே டீம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரீசார்ஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க லிமிட் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 வந்து பர் மந்த்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 33 பீப்புள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு, என்னை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் த ரீசார்ஜ் லிமிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரீசார்ஜ் பண்ணதுனால
உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மெசேஜ் பண்ணும்போது ஒரு 2 நாள்லேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு ப்ராப்ளம்னா நீங்கள் இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 பேரை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 40 பேர் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எனக்கு ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெரிய இன்கம் கிடச்சிருக்கு. என்ன இன்கம்ன்றதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15,633 ரூபா கிடச்சிருக்கு. எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நல்ல கேஷ்பேக் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இந்த இன்வைட் ஆப்ஷன் போயிடுங்க. ஸோ இந்த இன்வைட்டுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீம் ரிவார்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு கீழே நான் இன்வைட் பண்ணால் எனக்கு ரூ. 200 கிடைக்கும். அதுக்கு கீழே இன்வைட் பண்ணால் ரூ. 100, அதுக்கு கீழே இன்வைட் பண்ணால் ரூ. 50, அதுக்கு கீழே இன்வைட் பண்ணால் ரூ. 20ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இன்வைட் ஆயிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 42 பேரை இன்வைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 8,400 ரூபா. இது வந்து என்னோட டைரக்ட் ரெஃபரல். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 16 பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. டீம் 1லேருந்து டீம் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீமில் 3, 4 இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னை விட. ஸோ நான் 40 பேரை தான் இன்வைட் பண்ணேன். அவர்லாம் பார்த்தீங்கன்னா 120, 130ன்ற மாதிரி பயங்கர ஃபயராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க பண்ணுறதுனால எனக்கு என்ன இன்கம் கிடச்சிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் 2,500 ரூபா, அவர் ஒரு 1,390, அதுக்கப்புறம் 245. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 லெவல் வரைக்கும் இதில் டீம் லெவல் இன்கம் இருக்குது. ஸோ இதுதான் பெரிய விஷயம். நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11 வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா வேறு லெவலில் இன்கம் இருக்கும். ஆனால் லெவலில் உங்களுக்கு இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஜாயின் பண்ணாங்கன்னா ₹1 கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா iOSலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐஃபோன் ஆப்பில் தாராளமாக இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர்லேயே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்கன்னா அவங்க அந்தளவுக்கு பருமத்தினா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு ஐஃபோனில் ஒரு ஆப் லான்ச் ஆகுதுனாலே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ரெடி SVN ரீசார்ஜ் ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வரல ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்திருக்கு. நீங்கள் ஐஃபோனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ரீசார்ஜ்ன்றது மட்டும்தான் அவங்களுக்கு லிமிட்டு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா மட்டும்தான் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு நாளைக்கு 2 ரீசார்ஜ், அதேமாதிரி மந்த்லி ரீசார்ஜ் லிமிட்டும் 5,000 ஆக்கிட்டாங்க ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு மற்ற பர்சனுக்கு நார்மல் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டே பேக் போடுறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ₹19, ₹49 இந்த மாதிரி எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்துடும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேஷ்பேக்கில் எந்த பிரச்சனையுமே வரல ஓகேங்களா. ப்ராப்பராக ரீசார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி நான் எதாவது ரீசார்ஜ் பண்ணுறேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏர்டெல் போகிறேன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த நம்பர் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது சில பேருக்கு இந்த இஷ்யூ வரும். எனக்குமே இந்த பர்சனலாக இந்த இஷ்யூ வந்திருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வோடஃபோன் சில டைம் செலக்ட் பண்ணிட்டு போவோம் ஓகேங்களா. வோடஃபோனோ இல்லை ஜியோன்னு செலக்ட் பண்ணிட்டு போவோம். அந்த நம்பர் MNP பண்ண நம்பராக இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து அகைன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த பிளான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ இதில் 2 பேலன்ஸ் காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேலன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது நான் இப்போ காமிக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து ரீசார்ஜ் பேலன்ஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உள்ளே கொண்டு வருது. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டேரெக்டாக ஜிபே வழியாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜிபே, ஃபோன்பே வழியாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமௌண்ட் வந்து இதுக்குள்ளேயே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு பேலன்ஸ்னால் நீங்கள் பண்ண ஸ்க்ராட்ச் கார்டோ இல்லை நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த கேஷ்பேக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் ஆட் ஆகும். இது வந்து நாம் மெயின் பேலன்ஸ் ஆட் பண்ணுறது ஓகேங்களா. இதை நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசார்ஜ் பேலன்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹100 நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ₹100 செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பேலன்ஸ் கொடுக்குறேன். இது அக்ரிமெண்ட் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அக்ரி கொடுத்துட்டு ஆட் பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன்பே ஓப்பன் ஆகும். ஃபோன்பேவோ இல்லை ஜிபேவோ எது வச்சுருக்கீங்களோ அது ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ இதை நான் பே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹100 பே பண்ணுவான்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து பே டன் கொடுப்போம். ஸோ அமௌண்ட் வந்து இப்போ பே ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகும் பாருங்கள். சொல்லுங்கள் ப்ரோ. பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஓகே
சாரி கைஸ், வீடியோ எடுக்கும்போதே சடனாக ஒரு கஸ்டமர் வந்துட்டார். அவர் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னார். ஓகேங்களா, இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 299 ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி வந்து 2 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். 5ஆந்தேதி 2 ரீசார்ஜ், 4ஆந்தேதி 2 ரீசார்ஜ். ஸோ இது வந்து 3 ரீசார்ஜ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கேஷ்பேக் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஆப் வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ரீசார்ஜ்ன்ற கணக்குப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீம் லெவலில் நல்ல இன்கம் கிடைக்குதுங்க, உண்மையுமே சீரியஸாகவே. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணது என்னமோ ஒரு 5000 ரூபாய்க்கு கேஷ்பேக் எடுத்திருப்பேன். பட் ஆனால் எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணது மட்டும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் 15,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு இன்கம் வந்திருக்கு. அதில் ஒரு 70% இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் பண்ணதில் தான் எனக்கு அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா நிறைய லெவல் இன்கம் எடுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குழுக்கள் முறையில் நிறைய கிஃப்ட்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ரிவார்ட்ஸில் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இல்லை ஸ்மார்ட் வாட்ச்சு, அதுக்கப்புறம் டூர் ட்ரிப்பு அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியல் ஆப்பு, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டோட இது ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஆப்போட நம்பி நம்ம உள்ளே இறங்கலாம். ஏன்னா இது ஐஃபோன்லேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்ம தமிழ்நாடு ஆப் தான். ஓகேங்களா, அதனால் ப்ராப்ளம்ன்றது மேக்ஸிமம் வராது. ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அந்த கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் பண்ணால் மேக்ஸிமம் அன்றைக்கே ரிசல்ட் வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட்டு இப்போது முன்ன மாதிரி எரர் வரதில்லை, அதான் விஷயமே. ஸோ லைவாக இன்றைக்கி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் இப்போது கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் வருது. நான் லைவாக இப்போது ஸ்க்ராட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 15, 16, 17 ஓகேங்களா, இதான் ஆன்சரு. ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 7 ரூபாய் கிடச்சிருக்குங்க, வேறு லெவலில். ஸோ இதை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளைம் கொடுங்க. இந்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் முடித்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளைம் ஆகுது. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிஸ் ஆகிருக்குன்னா அதில் ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணாமலே விட்டுட்டேன். அதை ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பேன், அதை கிளைம் பண்ணாமல் விட்டுட்டேன். மீதி 15 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி பெட்டர் லாக் நெக்ஸ்ட் டைம் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும். கரெக்டாக தான் கிரெடிட் ஆகிட்டு இருந்தது. கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்துடுச்சு. போன மாதம் 28ஆந்தேதி கிடச்சிதுங்க, அதோட இப்போ தாங்க கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ நடுவில் எத்தனை ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரெடிட் ஆயிருந்த 28, 25, 23, அதுக்கப்புறம் 22, 21. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிட்டு இருந்தது. இதில் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம்ன்றது மேக்ஸிமம் எதுவும் வரல. ஏன்னா இந்த ரீசார்ஜ் லிமிட் கொண்டு வந்துட்டதுனால இப்போது சர்வர் இஷ்யூ நிறைய வரதில்லை, அதான் விஷயங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.